ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு என்எஸ் ரைடர் சேனல். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அவ்வளோவா இருக்காது நண்பா. எல்லோரும் சொல்லுவாங்க NS200 பைக் வாங்கிட்டு NS200 பைக்கா அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணியே சாக முடியாது, அதுக்கு பெட்ரோல் போட்டே சாக முடியாது, அது வந்து லாங் ரைடுக்கு இது யூஸ் பண்ண முடியாது, எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னு ஏகப்பட்ட பொருளைகள் வந்து வதந்திகள் வந்து இருக்குது. ஆனால் நிறையா நண்பர்கள் வந்து இதுக்கு வந்து ரசிகர்களாக மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு, இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிக்கப்பு, அது எக்ஸட்ரா நிறையா சொல்லலாம். அந்த வண்டியோட கம்ஃபர்ட்னஸ்ஸு நிறையா சொல்லிட்டு மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னலு மாதிரி நீங்கள் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சர்வீஸ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1200 1500 தான் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் வந்து சர்வீஸ் வருது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 to 2000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நீங்கள் ஓட்டிட்டு சர்வீஸ் விடலாம். எனக்கு தெரிஞ்சு 1000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறது நல்லது. ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து மோட்டல் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக மோட்டல் ஆயில் 71400 அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லி சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் கிடையாது, ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த வண்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் NS 160 அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆயில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் வண்டி சூப்பராக பக்காவாக ஓடும். அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா செயின் நாய்ஸ் வந்து சொன்னார். செயின் நாய்ஸ் வந்து வராமல் இருக்கணும், வராமல் தடுக்கிறது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வண்டியோட மொத்த மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரு XL50லேருந்து நீங்கள் ஒரு 1000cc ஹையர் சிசிக்கு போனாலும் நம்ம ZX அந்த கவாசகி, அதுக்கப்புறம் நம்ம நிஞ்சா பைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்ரா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பைக்ஸு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பைக்கு நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் போட்டு வாங்கினாலும் அந்த பைக்கை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வண்டியை முதல்ல நீங்கள் டெய்லி அந்த வண்டி நீங்கள் தொடச்சிங்கனாலே எந்த நட்டு லூஸாக இருக்குது, எந்த போல்ட்டு நல்லா இருக்குது, எந்த செயின் போயிருக்கா, செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு நல்லா இருக்கா, செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு ஆயில் போடணுமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் நல்லா இருக்கா, பிரேக்கிங் நல்லா இருக்கா, எல்லாத்தையுமே ஒரு A to Z நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மெக்கானிக்காக இருந்து தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும்னு இல்லை, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ரைடராக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வண்டியில் இருக்க குறை. நான் ஏகப்பட்ட தடவை என் பைக்கில் இருக்கக்கூடிய குறைகளை நான் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வண்டியை நீங்கள் உங்களுக்குள்ளே உள் வாங்கிக்கிட்டு அந்த வண்டியை நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுபோக 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செயின் லூப்புக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் போட்டுருங்க. 500 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது, செயின் லூப்புக்கு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் போட்டுருங்க. அது போக வந்து செயின் லூப்புக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே விற்கிது, அந்த ஸ்ப்ரேவை வாங்கி செயின் லூப்பை க்ளீன் பண்ணிடுங்க. செயின் டைட் வச்சுருங்க, பிரேக் ஷூ க்ளீன் பண்ணுங்கள். ஃப்ரண்டில் டிஸ்க்குக்கு வந்து ஆயில் கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஆயில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஆயில் கரெக்டாக இருக்கா, ஆயிலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆயிலோட இது எப்படி இருக்குது, அந்த தன்மை எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. மெக்கானிக்கிட்ட போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் அதை பார்ப்பா தம்பின்னு சொல்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த 10 நிமிஷத்தை வந்து நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்பட்டோம்னா பின்னாடி பெரிய செலவாக வைக்கும். அதனால தான் அந்த வண்டி வந்து ஏகப்பட்ட பேர் பிடிக்கலன்றாங்க. இந்த வண்டியை பிடிக்கலைன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் அந்த வண்டியை பிடிக்காது. மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த வண்டி பிடிக்கும், பர்சனலாக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா டாப் ஸ்பீடாக போன்னு இந்த வண்டி இப்போ வரைக்கும் நான் அந்த கோயம்புத்தூர் ரைடு போயிட்டு வரும்போதே இந்த வண்டி என்னையவே 110 120 ஓட்ட வச்சிருச்சு ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து 80 தாண்டி போனதே இல்லை NS 160. அது 130 வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் 80க்கு மேலே போக மாட்டேன். ஆனால் இந்த வண்டி எப்படியாவது ஓட்ட வச்சிருது மனுஷனை. இந்த வண்டியோட மாயன்னு தான் சொல்லணும் அதை. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ்னால் வேறு எதுவும் அவ்வளோவா இல்லை ப்ரோ. நீங்கள் அதை டெய்லி தொடச்சி வச்சுட்டு அதை வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயிலுக்கு வந்து செயின் லூப்புக்கு வந்து அந்த இதை ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஆயில் செக் பண்ணி கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே
ஒரு 5000 தான் ப்ரோ ஆகும். ஒரு டோட்டல் சர்வீஸ், ஒரு முழு சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு 1500 to 2000 தான் ஆகும்னு நினைக்கிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ரேட்டு வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. நீங்கள் கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ரேட்டு வந்து ஒரு 2500 இருக்கும்னு நினைக்கிறேன். 2500 to 3000 இருக்கும். நீங்கள் அதை வாங்கி எப்போனா ஒரு அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரான்டா. ஒரு செயினோட ஆயில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ஆயில் காலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15000 18,000 கிலோமீட்டர் தான் ஒரு செயினோட ஆயில். 18,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா தயவு செஞ்சு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுங்க வண்டியில். செயின் ஸ்ப்ராக்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட்டிட்டு போயிட்டு நடுவில் சைக்கிள் செயின் இருந்துச்சுன்னா சைக்கிள் செயினை மாட்டிக்கலாம். இந்த செயின் இருந்துச்சுன்னா எப்படி மாட்டுவீங்க? ரொம்ப பாடுபடணும். ரொம்ப கஷ்டமானது அது. அதனால் செயினை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். செயின் நாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அது ஒன்றத்தான் பெருசாக சொன்னார். 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் போயிட்டால் செயின் நாய்ஸ் ஓவராக கேட்குதுன்றாரு. அதை நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ப்ரோ. ஓகே நண்பா, இந்த வண்டியில் வேறு மெயின்டெனன்ஸ் சொல்கிறதுக்கு அவ்வளோவா பெருசாலாம் ஒன்றும் இல்லை நண்பா. மேக்ஸிமம் 5000 தான் நண்பா செலவு வைக்கும் இந்த வண்டி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணால் நீங்கள் 1000cc பைக்கை வச்சுருக்கீங்க. 200cc பைக் தான். 200cc செக்மெண்ட்லேயே கம்மியான செலவு வைக்கக்கூடிய பைக் இது தான். கண்டிப்பாக இந்த வண்டி நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். சூப்பர் வண்டி. ஓகே நண்பா, இந்த வீடியோ ஓரளவுக்கு நான் பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். 4000 சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்திருந்தீங்க. அதுக்கு ஒரு நன்றி சொல்லி நான் ஒரு இது மட்டும் நான் போட்டிருந்தேன். நான் இது வரைக்கும் வீடியோவில் நன்றி சொல்லலை. ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம பைக்குக்கு வந்து நிறையா ஸ்பேர்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அது என்னென்ன ஸ்பேருங்கிறத டோட்டலாக காமிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்து வந்து எப்படிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். என்னோட 2 பைக்கையும் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளான் எனக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் பார்ப்பீங்க நண்பா. அது என்னமோ சொல்லுவாங்களே, வெயிட் அண்ட் வாட்ச் அது ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டே டியூன் அது ஒன்று. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு டாட்டா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மீதின் NS ரைடர். பாய்.